சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்போது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 வசனம் 24 வசனம் 37 வசனம். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. 37 வசனம். அப்பொழுது கதனேயருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். கொந்தளிப்பாலே இந்த வேத பகுதியிலிருந்து எப்படி பேச வேண்டும் என்கிறதை ஆவியானவர் ஒத்தாசை கொண்டு பேசவும், வந்திருக்கிற மக்களுக்குள் ஒரு வேத வசனத்தை சொல்லும் பொழுது கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவத்தை என் தேவன் தருவீராக, நீர் பேசுவீராக. ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற மக்கள், யூடியூப் மூலமாய் பார்க்கிற மக்கள், டிவி மூலமாய் பார்க்கிற மக்கள் கூட இதை கேட்டுணர்வடையும் படிக்கு என் தேவன் பலத்த கிரி நடத்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இங்கே போடப்பட்டிருக்கிறது, படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். படகு ஜலத்தினால் நிறை. அங்க ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, எந்த காற்று மோதினதாக? சுழல் காற்று மோதினதாக. இந்த சுழல் காற்றை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே பேசுவேன். ஆனா இந்த சுழல் காற்று படவிலே மோதினதினாலே சீஷர்களுக்கு விசுவாசம் வளர்ந்தது. இதே சுழல் காற்று தான் எலியாவை பரலோகத்துக்கு கொண்டு போனது. நீங்கள் நினைக்கலாம், நமக்கு விரோதமாய் சுழல் காற்று வீசுகிறதே, கடல் கொந்தளிக்கிறதே, புயல் வீசுகிறதே, அடி மேல அடி எனக்கு, செலவு மேல செலவு எனக்கு, பிரச்சனை மேல எனக்கு தான் வருது, வேற யாருக்கும் வரல. நான் ஆண்டோடைய பிள்ளை, ஆண்டோட நெருங்க நெருங்க எனக்கு தான் அதிக பிரச்சனை வருது. ஆனா இந்த பிரச்சனை கொடுக்கிற இதே சுழல் காற்று உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க, இயேசு கிட்ட கொண்டு போய் நிறுத்திவிடும். நீ சோர்ந்து போகாதே. படகு ஓடுகையில் சுழல் காற்று மோதுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, அலைகள் எழும்புகிறது. படகு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாச படகு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. விசுவாசமாகிய உங்கள் கப்பலை அல்லது படகை சேதப்படுத்தாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையை இந்த படகுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. நம்ம வேதத்திலே வாசித்த இந்த 3 வசனத்திலே இயேசு படகுக்குள்ளே இருக்கிறார். புயல் வீசத்தான் செய்கிறது, பிரச்சனை அதிகரிக்கத்தான் செய்கிறது, போராட்டம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப சீஷர் சொல்கிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறதே, உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, உங்ககிட்ட வந்திருக்க உனக்கு கொஞ்சம் கூட கண்டு தெரியலையா? இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இயேசு எழுந்து கொந்தளிக்கிற காற்றையும்
அலைகளையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதி. இயேசு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே புயல் வீசும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், சோர்ந்து போக வேண்டாம். தேவன் ஒரு பலத்த கிரியை நடப்பிக்க அவர் வல்லவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே, இந்த படகை குறித்து நான் வேதத்திலே தியானித்து, அது இயேசு கிறிஸ்து அங்க பார்க்கிறோம். இயேசுவை வேண்டாம் என்று அற்புதம் நடந்த ஜனங்களை பயப்படுகிறார்கள். ஐயோ, இவர் காற்று பயப்படுகிறது, அசுத்தாவிகள் கீழ்படுகிறது, இவரை குறித்து ஒரு பயந்து வசனம் சொல்கிறது, இயேசு படவிலை ஏறி புறப்பட்டு போனார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை என்கிற படகிலே இயேசு எப்பொழுதுமே இருப்பதற்கு நாம் விரும்புகிறோம். இந்த படகு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினைக்கிற படகு படகு வசனம் சொல்கிறது, உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த. அப்ப விசுவாசம் தான் வாழ்க்கை படகு. நமக்கு வாழ்க்கை படகு, அந்த வாழ்க்கை தான் நமக்கு படகாய் இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை என்கிற படகிலே வரும் பொழுது நடக்கிற ஒரு 5 காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22, 23, 24. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22, 23, 24. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி படகிலே ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். படகிலே துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண என்ன செய்தாரா? தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. படகு எதிர்காற்றினால், எதிர்க்கிற ஜனங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எதிர்க்கிற கூட்டம் அதிகம். நீ முன்னோய், நீ மேலே ஏறக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது, நீ பழிச்சு இருக்கக்கூடாது, நீ வாழ்ந்து இருக்கக்கூடாது, வாழ்ந்தாலும் பொறுக்காது, கஷ்டப்பட்டாலும் உதவாத ஜனங்கள் உன்னை எதிர்க்கிற அந்த எதிர்காற்றுக்கு முன்பாக படகு முன்னே போய் கொண்டிருக்கிறது. 28ஆம் வசனத்திலிருந்து 33 முடிய வாசிக்க கேட்கலாம். பேதுரு அவரை நோக்கி, அதே 14ஆம் அதிகாரம் 28லிருந்து 33. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, பலமாய், கொஞ்சமான காற்றல்ல, இப்போ பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? உன் சந்தேகத்தை தீர்ப்பதற்கு இயேசு படகிலே இருந்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை படகிலே இயேசு உன் சந்தேகத்தை தீர்க்க போகிறார். நீ இப்போ உட்கார்ந்து யோசிக்கிற, இதெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில முடியுமா? ஆனா கர்த்தர் முடித்து காட்ட அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம இந்த பாடல் பாடலாம். இப்ப பாண்டினே, என் படகில ஏறிக்கொண்டாரே, என்
குறைவான படகிலே நிறைத்து விட்டாரே அந்த பள்ளி ஆரம்பிமா இங்கே போடப்பட்டிருக்கிறது. பேதுரு சந்தேகப்பட்டான். ஏன் நான் நடக்க முடியுமா? ஆனா நீ என்னோடு இருக்க, நீ தான் இருக்கிறதா என்னோடு? என் வாழ்க்கை என்கிற படகில் இருக்கிறீரா? அவர் சொல்றாரு, ஏன் சந்தேகப்பட்டார்? ஏன் சந்தேகம்? உன்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீ நீ நான் வாழ்ந்திருப்பேனா? நான் இழந்தது அனைத்து என் படுகள்ல வெறுமையா இருக்குதே, நிறைவாக்குவாரா? நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். ஆனா இன்றைக்கு உன் சந்தேகத்தை தீர்ப்பதற்காகத்தான் இயேசு உன் படையில ஏறி கொண்டார்கள். அவர் ஏறிவிட்ட படையில ஏறி உன் வாழ்க்கை படையில இயேசு ஏறிவிட்டார். எதுக்கு தெரியுமா? உன் சந்தேகத்தை தீர்ப்பதற்கு. அவர் ராமும் தனித்து ஜெபம் பண்ணினார். நீ ஜெபிக்கிறே இல்லையோ, ஆனா உனக்காக உன் சந்தேகத்தை கர்த்தர் தீர்க்கிறார். ஏன் சந்தேகத்தை தீர்க்கிறார் பாருங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23-26. அவர் படவில் ஏறின போது, திரும்ப வாசிக்கிறோம் பாருங்கள். அவர் மத்தேயு 8:23-26. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய், படவு எதினாலே? அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியோ, மடிந்து போகிறோம் என்றார்கள். மடிந்து போகிறோம் ஆண்டவரே, எங்களை ரட்சியோ, நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல். இன்றைக்கு உன் வாழ்க்கை ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கற்றுக்கொண்டு வர தருகிறார். ஏன் என் குடும்பத்தில் மாத்திரம் இவ்வளவு பிரச்சனை மேல பிரச்சனை? என் பொண்ணு வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இவ்வளவு போராட்டம்? என் பையனுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டம்? இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துனே இருக்குதே. ஒன்று, உன் வாழ்க்கை படகிலே நீயே விரும்பாவிட்டாலும் ஏசு ஏறிக் கொள்கிறார். இயேசு அமர்ந்து விடுகிறார். இயேசு படகிலே ஏறி இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கை படகிலே உன் சந்தேகத்தை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? சின்ன சின்ன பாவங்கள் தான் உன் சந்தேகத்தை கொண்டு வருது. செய்திருவாரா? முடிஞ்சிடுமா? நடக்குமா? உன்னுடைய எரிச்சலான வார்த்தை, கோபமான வார்த்தை, உன் பாவ வாழ்க்கை உன்னை சந்தேகத்துக்கு கொண்டாகிறது. ஆனா அவசரம் சொல்கிறது பாருங்கள், உன் சந்தேகத்தை தீர்த்து உன் பாவத்தை மன்னிக்கத்தான் உன் படையில கட்டேறி இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவமாய் உன் வாழ்க்கையை காணப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நீ பாவத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற உன் படகிலே இயேசு வந்து உன் பாவத்தை மன்னிக்க கடந்து வந்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1-2. அப்பொழுது அவர் படவில் ஏறி, கவனியுங்கள், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1-2. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். திமிர்வாதக்காரனுடைய அந்த வியாதிக்கு எது காரணமா இருந்தது என்றார்? இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? மகனே தினன்கொள் சொல்லிட்டார். மகனே தினன்கொள் சொல்லிட்டு ஊசி சறுக்குன்னு குத்துறாரு.
நீ பாவி, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே ஜெபமும் விசுவாச வாழ்க்கையும் உனக்கு இருக்குமானால், தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை படுகளையே சேர்க்கிறதுனாலே உன் சந்தேகத்தை தீர்ப்பார். சந்தேகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல, உன் பாவத்தை எல்லாம் மன்னிப்பார். உனக்கும் ஆண்டவருக்கும் நடுவிலே இருக்கிற அந்த பாவம் தேவனோடு நெருங்க முடியாத அளவுக்கு இந்த பக்கத்தில் இயேசு இந்த ஒரே ஒரு அடி நீளம் ஒரு நூலியே பாவம் அப்படியே தடுக்குது போட்டு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கும் எனக்கும் நடுவுக்கு அந்த பாவத்தை இன்றைக்கு நான் மன்னிக்கிறேன். உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். நீ பாவம் மன்னிக்கப்பட்டாலே போதும், உன் வாழ்க்கையிலே எல்லாமே நீ விடுதலை பெற்றுக் கொள்வாய். ஆண்டவத்திற்கு, ஆண்டவரே, என் வாழ்க்கையாகி படுகிறே என் சந்தேகம் இல்லை, எனக்கு நடக்குமா நடக்காதா, இது செய்வாரா செய்ய மாட்டாரா, இது கிடைக்குமா, நான் இதை அனுபவிப்பா, எந்த வயசு அனுபவிக்க போகிற உங்களுடைய சந்தேகத்தை கத்தனைக்கு கத்து கேட்கிறார். எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்க கத்தவனுக்கு கத்திருக்கிறது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உன் சந்தேகத்தை தீர்த்து உன் பாவத்தை மன்னிக்கத்தான் கத்தனை கொண்டு வந்திருக்கிறார். கடலேன்னும் உன் வாழ்க்கை என்னும் படகிலே உன் சந்தேகத்தை தீர்க்க உன் வாழ்க்கை கத்தர் வந்திருக்கிறார். இந்த மூன்றாவது வாரம் இந்த 5ஆம் மாதத்திலே நீ சந்தேகத்தோடு வந்திருக்கிறார். 15ஆம் தேதி பாதி மாசம் போய்விட்டது. 16ஆம் தேதி உன் சந்தேகத்தை தீர்க்கவும் உன்னை பரிசுத்தமாக்கவும் உன் இயேசு வல்லவராயிருக்கிறார். 2வது பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜனங்கள் திரளாய் இருந்தபடியால், கவனியுங்கள், மார்க் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 13, 14. ஜனங்கள் திரளாய் இருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று. நெருக்காதபடிக்கு ஒரு வசனம் வருது. எப்படி தன்னை ஜனங்கள் நெருக்காதபடிக்கு ஒரு பிரித்தெடுக்கிற அனுபவம். ஜனங்கள் நம்மை நெருக்கிறார்கள். பண நெருக்கடி கொடுத்தான் விடுவேன், நீ கட்டிதான் ஆகணும், முடியாது, தொண்டை நெருக்கிறாங்க. இட நெருக்கம், பண நெருக்கம், மனதில நெருக்கம். ஜனங்கள் தம்மை நெருக்காதபடிக்கு ஒரு படவை ஆயத்தப்படுத்தி 13. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். சித்தம் செய்ய வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். 14, 15. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, இத்தனை கூட்டத்தின் மத்தியிலே எத்தனை பேரை தெரிந்தெடுக்கிறார்? பிரித்தெடுக்கிறார். அவர் 12 பேரை ஒரு பிரித்தெடுக்கிற அனுபவம். அவரும் தன்னை ஜனங்களை விட்டு பிரிந்து வருகிறார். தம்மோடு இருக்கிற ஜனங்களையும் பிரித்தெடுக்கிறார். 12 பேரை பிரித்தெடுத்து அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும். அவர் முதல்ல என்ன விரும்புகிறார்? அவரு தம்மோடு கூட எப்போதும் யாரோடு இருக்கணும்? இயேசுவோ அவர் விரும்புகிறார். தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக நாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். பிரித்ததுக்கு காரணம், நீ பிரசங்கம் பண்ணலாம், வியாதிகளை குணமாக்கலாம், பிசாசுகளை துரத்தலாம், சகல அதிகாரம் பெற்ற சகல கல வல்லவனும் வல்லமையா இருக்கலாம். அவருடைய முதல் விருப்பம் தம்மோடு அவங்க இருக்க. பிரித்தெடுத்துக்கு நோக்கம் சித்தம் செய்ய. இந்த படகில முதலாவது
சந்தேகத்தை தீர்க்க. இரண்டாவது பார்க்கிறோம், படகில் ஏறிய காரணம் 10 சொல்கிறது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. அவருடைய சித்தத்தின்படியே. உங்க சித்தம் நிறைவேறக்கூடாது. நீ சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கை படகிலே உன் சித்தம் இல்லாத ஒரு காரியமும் என்னை நிறைவேற. உங்களுடைய சித்தமானா எது உனக்கு சித்தம் அதை செய். இன்னைக்கு நீ அவருக்கு சொல்ல, ஆனந்த எனக்கு நீ இதை செய்ய நீ சொல்லவே சொல்லாத. உங்களுடைய சித்தத்தின்படியே செய். கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. எதற்காக சித்தத்தை நிறைவேற்றால் உன்னை பிரித்தெடுப்பதற்காக. உன் வாழ்க்கையிலே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை காணப்படுது. ஆனா நீ அவரோடு கூட எப்போது இருக்கும், எப்போது என்னோடு இருக்கணும். நீங்க சொல்ல, இயேசுக்கு எவ்வளவு போக்கு பாரு, யாருக்கிட்ட இருக்கக்கூடாது, இவரோடு கூட தான் இருக்கணும். அவருடைய விருப்பம் உன்னை அதிகாரியாய் மாற்றி உன்னை அநேக தம்மோடு இருக்க அப்படி உட்கார வச்சு இல்ல, தம்மோடு இருக்கவும், பிசாசுகளை துரத்தவும், மற்ற ஜனங்களுக்கு உன்னை கொண்டு பிரசங்கம் பண்ணவும், வியாதித்தர்களை குணமாக்கவும் அதிகாரம் கொடுத்து ஏற்பாடு. சும்மா உன்னை உட்கார வச்சு வேடிக்கை பார்ப்பதற்காக உன்னை உயர்ந்த உட்கார வைப்பதற்கு. ஆனா அவருடைய முதல் இருப்பனா நீ அவரோடு இருக்க. எதை நீ ஆரம்பிச்சாலும் முதல் சிந்தை இயேசுவே சித்தமா, எப்படி சித்தமா, சித்தத்துக்கு மாறான நடக்கக்கூடாது. என் வாழ்க்கை எது நடக்கட்டும் சித்தமா நடக்கும். அப்படி சித்தத்தை நீ செய்கிற உன் வாழ்க்கை படகிலே கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்தார். ஏன் தெரியுமா? உன் குடும்பத்துக்கு முன்பாக ஒரு உயர்ந்த நிலை வைப்பதற்காகத்தான் உன்னை பிரித்தெடுக்கிறார். மற்றவர்களை போல நீ இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையே மற்றவர்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வாசித்து பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 19. அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது, மார்க்கு 1 அதிகாரம் 19-20. அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது, செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களை அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவின் கூட்டாளிகளோடு படவை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எவ்வளோ பேர் இருக்கிறாங்கம்மா. ஆனா இந்த 2 பேரை மாத்திரம் பிரித்தெடுத்து அவன் 2 பேரை மாத்திரம் அழைக்கிறார். வசனம் சொல்கிறது, தன் தகப்பனையும் அந்த கூலி ஆட்களோடு விட்டு இயேசுவோடு பின்பற்றி வந்தார். இயேசுக்கு அதுதான் ரொம்ப விருப்பம். உன்னை பிரித்தெடுக்க நோக்கமே அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு சபையை கொண்டு சேர்க்கவில்லை. ஒரு அனாதி நோக்கம் இருக்கிறது. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். இதே சபை நடுவிலே உன்னை கலங்கரை விளக்கமாய் கர்த்தர் மாட்டார். பிரித்தெடுக்கிற நோக்கம் ஏன் தெரியுமா? அகிலாவோட தைரியம் வந்து கேட்டார்கள். இந்த செபதேயுவின் குமாரராஜா தாய் தான் யோவான் யாக்கோபு நேரா வராங்க. இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்திலே என் 2 குமாரர் ஒருத்தன் வலது பக்கத்திலும் எவ்வளவு தைரியம்னா அவங்க நீ பிரித்தெடுத்த, அவங்க ஒரு சித்தத்தை செய்தார்கள். ஆகையினாலே அவளுக்கு சிங்காசனம் இருக்கணும்ப்பா. நிச்சய கர்த்தர் அவளுக்கு சிங்காசனத்தை கொடுத்தார். இதே பிள்ளையே, உன் வாழ்க்கைங்கிற சித்தம் செய்கிற உன் வாழ்க்கை படகிலே கர்த்தருடைய பெரிய நடக்குமா உன்னை பிரித்தெடுப்பார். ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் உன்னை பிரித்தெடுப்பார். கடலாம் துன்பங்களாவதா. யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 3 வசனம். சீமோன் பேதுரு, கவனியுங்கள். யோவான் 21 அதிகாரம் 3 வசனம், 6 வசனம், 8 வசனம், 11 வசனம், 13 வசனம். நான் சொல்ல
ஒரு வசனத்தை வாசியுங்கள். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். உடனே படகு ஏறினார்கள். 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். உங்க படகு எங்க போட சொல்கிறார்கள்? வலதுபுறம். வலதுபுறமாக படகை போடுங்கள், வலையை போடுங்கள், ஆ. அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால். கவனியுங்கள், அங்க ஒரு வார்த்தை வருகிறது. வலதுபுறமாக படகை வலையின சொல்றாங்க. போடுங்கள். வலதுபுறத்துக்கு நம்ம இந்த வலது கரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லிக்கலாம்? ரைட்டுக்குன்னா அது தமிழ்ல ஐயோ சரியா, சரியான இடத்திலே வலையை போடும். முதலாவது சந்தேகத்தை தீர்க்கும் படகு, இரண்டாவது சித்தத்தை செய்யும் படகு, 3வது சரியான பாதையிலே நடக்கிற படகு. சரியான பாதை நட, வலதுபுறமாக போடு. படகு ஏறிட்ட, படகு ஏறி ஒன்றுமே கிடைக்கல. ஆனா வசனம் சொல்கிறது இங்கே வலதுபுறமாக போவலை. ஆனா படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்தார். 8ஆம் வசனம். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். படகுள்ள வலையை, படகுல இருக்கிற அந்த வலைய 200 இழுக்கிறாங்க. தேவ பிள்ளையே, நீ சரியான பாதையிலே நீ நடக்கும் பொழுது கஷ்டங்கள், தூக்க முடியாமல், சுமக்க முடியாமல், எடுக்க முடியாமல், ரொம்ப கஷ்டப்படுகிற கூட்டம் உண்டு. சிலர் நீ சொல்லுவாங்க, இந்த சரியான பாதையில நீ போற, கரெக்டா தான் போற, கொஞ்சம் வளைஞ்சு குடிச்சு போய், வளைந்து குடிச்சு போனா எல்லாம் நல்லது நடந்துடுமே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ வலதுபுறம் போடு. சரியான இடத்திலே, ரைட்டான இடத்திலே, எது ரைட்டோ அதுல போடு. தவறான உங்களுக்கு எது ரைட்டா படுதோ அதுல போடு. நீ வந்து எப்படி படகு ஈர்க்கிறார்கள், ஈர்க்க முடியாமல் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கஷ்டம். வசனத்தை பாருங்கள். 11ஆம் வசனம். சீமோன் பேதுரு படவில் ஏறி, சீமோன் படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலையும் கீழே படகோ அமிழ்ந்து போகும். எவ்வளவுக்கு எவ்வளவு வலுவான பிரச்சனை 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 உனக்கு வரட்டும், நீ சரியா நடந்துப்பார், சரியான இடத்தில் நின்றுப்பார், கத்தரி நடக்காதவராயிருக்கும். எதுக்கு விட்டு கொடுக்காது. நான் இப்படிதான் என்ன பலவீனங்களை சுமக்கட்டும். 153 பிரச்சனை, பெரிய பெரிய மீன்களாம், பெரிய பிரச்சனை பிரச்சனை, சாதாரண பிரச்சனை அல்லது. அந்த மீன் எப்படிப்பட்ட மீனா? பெரிய பெரிய பிரச்சனை. அந்த பெரிய பிரச்சனை கத்தை தீர்க்கலாயிருக்கும். நினைக்கிற இவ்வளவு பெரிய பிரச்சனை யார் தீர்ப்பா? எந்த தீர்க்க முடியும்? நீ சரியான பாதையில நில், நீ சரியான நின்று கொண்டிரு, உன் பிரச்சனை கத்தை தீர்க்கலாக. அவன் எப்படிப்பட்ட பெரிய ஆளா இருக்கட்டுமா, பெரிய ஆபீசர், அவர் ஐஜியா இருக்கட்டும், பெரிய அதிகாரியா இருக்கட்டும், டிஜிபியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த பிரச்சனை கத்தை மாற்றுகிறார். நீ சரியா நில், சரியான நின்று கொண்டிருக்கிறார், உன் வாழ்க்கை பரிவேச நின்று கொண்டிருக்கிறார். நீ நிற்கிற இடம் சரியான இடம், அப்படி நின்று கொண்டிரு. நீ அப்படி நிற்பாயானால் கர்த்தருக்கு நன்மை செய்வார்.
13ஆம் வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு அப்பத்தை கொடுப்பா, மீனை கொடுப்பா, நல்ல வாழ்க்கையை கொடுப்பா, எதிர்காலத்தை கொடுப்பா. நீ நினைச்சே பார்த்திருக்க மாட்ட. கர்த்தனுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், மீனை கொடுத்திருக்கிறார். அவன் நினைச்சான் நம்ம தான் அந்த அதிகாரத்திலே பிள்ளைகளே ருசிக்கு ஏதாவது இருக்கிறது ஏசுதான் கேட்டாரு. இவங்க ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா இப்ப யார் கொடுக்க வச்சுக்கிறது? இயேசுவே கொடுக்கிறவங்க வச்சுட்டாங்க. உனக்கு கர்த்தர் மகளே, உன் வாழ்க்கை சரியான பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. கர்த்தரே உனக்கு பெரிய பெரிய பிரச்சனை மாற்றி உன்னை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை பாருங்கள், நிறைய இருக்குது. ஆனா ஒரே ஒரு வசனம் பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 23, 24, 26 வாசி. கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு, கவனியுங்கள், 6ஆம் அதிகாரம் யோவான் 23, 24, 26. கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்திற்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படகுகள் வந்தது. வேற படகு அப்பம் சாப்பிட்ட இடத்திலே வேற படகுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளிலே ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள். அப்பம் அற்புதம் பாரு, ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ அப்பம் உன்னை போஷித்த பத்தியா? நீ அப்பத்தை எப்படி சாப்பிட்ட? திருப்தியாக்கினதினாலே படகுகளை ஏறி என்னை தேடி வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனை இருக்கட்டுமா, அற்புதமா அதெல்லாம் விளைகிறோம். உன்னை போஷித்தார் பத்தியா? எந்த சூழ்நிலை சரியான பாதை காட்டி உன்னை போஷித்தார் பத்தியா? அவரை தேடிக்கொண்டே உன்னை கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவர், அவனை போஷிக்கிறவர். ஆகையினாலே உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உன் சந்தேகத்தை தீர்க்க உன் படகுல ஏறுகிறார். இரண்டாவது, சித்தத்தை செய்ய உன் படகுல ஏறி இருக்கிறார். மூன்றாவது, சரியான பாதையை நடத்த உன் படகுல ஏறிக்க தெரியா சரியான பாதை காட்டி உன்னை போஷி சித்தம் செய்து பிரித்தெடுப்பார். உனக்கு சந்தேகத்தை தீர்த்து பாவத்தை அடைப்பார். நான்காவது, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 30, 31, 32. அப்பொழுது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 30, 32. அப்பொழுது கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படகை கடலில் இறக்குகையில் பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி இவர்கள் கப்பலில் இராவிட்டால், இவர்கள் இந்த படகில வந்தார்களே, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றார். அப்பொழுது இப்படி ஒரு மெச்சி பேசுகிறார். இந்த ஜனங்களாலே தான்ப்பா இந்த படகு உட்கார்ந்து வந்திருக்கிறாங்க. இந்த படகு ஏறி வந்திருக்கிறாப்பா. இந்த ஜனங்களால தான் நம்ம எல்லாருமே சீடு தப்பிச்சிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அழிவு வந்துச்சு. இந்த சிறு கூட்டம் ஜெபித்த ஜெபத்தினாலதான் இந்த அழிவுக்கு நம்ம காக்கப்பட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்றான், ஜீவன் தப்பினோன்ட்டு. அவன் சொல்லி முடித்த உடனே வசனம் சொல்லிது வாசிப்பா. அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து என்ன செய்யறாங்களா?
படகு இருக்கிற கயிறுகளை அறுத்து அதை தாழ விடவிட்டார்கள். தாழ விழ வைத்தார்கள். படகு தாழ்த்துகிறார்கள், விழ வைக்கிறார்கள், அறுக்கிறார்கள், கீழே தள்ளுகிறார்கள். ஆனாலும் ஒன்று இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாயிருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளும். இவ்வளோ பிரச்சனை இருந்த பொழுதோ அந்த படகு ஒரு சாந்தம், ஒரு அமைதி. தாழ விட்டார்கள். வாசிக்க முடியுமா? அங்க போடப்பட்டிருக்கிறது. அந்த கப்பலை என்ன செய்தார்களா? கயிறுகளை அறுத்தார்கள், அதை கீழே விழ வைத்தார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை வேதனை கொடுக்கணும், வேத கோபத்தை டென்ஷன் ஆக்குற அளவுக்கு பிரச்சனை. என்ன சொல்லிட்டாங்க? அப்பா, இந்த ஜனத்துடைய முகத்தை பார்த்துட்டா கத்திரவங்கள ஜீவனை கொடுத்தா ஒன்னும் இவங்களா இவங்களா இவங்கள முதல்ல இருக்கிற ஒரு அர்த்தப்பட்டான் படகு. ஆனாலும் அந்த படகு சாந்தமா. வாசித்து பாருங்கள் வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2-3. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2-3. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அந்த படகிலே ஒன்றிலே இயேசு ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். என்ன செய்தாரா? போதித்தார். எந்த படகிலே? சாந்தமுள்ள. உன் வாழ்க்கையிலே சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்குமானால் கர்த்தரை உன்னை போதித்து நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற உண்மையான கர்த்தர் நானே. அவர் போதிப்பார். ஏனென்றால் நேரம் இல்லாதபடினாலே நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். சாந்தம் என்கிற படகிலே கர்த்தருடைய போதனை போதிப்பார். பாவத்தை மன்னிப்பார், பிரித்தெடுப்பார், போஷிப்பார். இங்கே பார்க்கிறோம், உனக்காக அவர் போதிப்பார். நீ எப்படி நடக்கணும், எங்கே போகணும், யாரோடு வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி செலவு பண்ணணும், எதை செய்யணும் என்று அவர்களுக்கு போதிப்பார். போதனை இல்லாதனால்தான் நம்ம திசைகிட்டு போயிருக்கிறோம். இன்றைக்கு நீ சாந்தம் என்கிற உன் வாழ்க்கை படகிலே இயேசு ஏறினபடினாலே அவரே போதிப்பார். கடைசியாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் முடிக்கிறோம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை கவனியுங்கள். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. ஒரு படகு இக்கரையிலே. அந்த வசனம் எப்படி இருக்கணும்னா, நீங்க அதை வாசிக்கும் பொழுது ராஜா விரும்பும் வாசிப்பத்திருந்த அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரை ஆயத்தப்படுத்தி அனுப்பினார்கள். அப்படின்னா வந்திருக்கணும். ஆனா வசனம் சொல்லுது, இக்கரை படவும் ராஜா விரும்புகிற காரியத்துக்கு உதவும் ஒரு படகு இக்கரையில் ஒரு படகு வந்திருக்க. உனக்காக ஒரு படகு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவர்தான் இயேசு. நீ இயேசு படகாய் வருவார், படகாய் வருவார். ஒரு படகு வந்தது. எனக்கு தெரியுமா? அங்க சொல்ல இக்கரை படுத்த
நீ விரும்புகிற காரியத்தை நிறைவேற்ற, உன் கைக்கு உதவி செய்ய எல்லாமே அப்போ வாழ்க்கையே சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு படகு வந்து கொண்டிருக்கிறது. உன் துன்பம் எல்லாம் ஆரம்பிக்கிறது. உனக்கு உதவவும் ராஜா விரும்பும் காரியத்திற்கு செய்யவும் ஒரு படகு வந்தது. இந்த படகு உன்னை சந்தோஷப்படுத்தப்படும். ஏன் சந்தோஷப்படுத்தி தெரியுமா? நீங்க பாருங்கள், 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 29-30. அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, இந்த ராஜா தானே படகு ஏறுறாரு. ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன். உன் காரியம் எத்தனையோ காரியம், உன் காரியம் நான் அதிகமா பேச வேண்டிய அவசியம் அல்ல. பேசுவானேன், நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். நான் உனக்கு சொல்றப்பா, கர்த்தருக்கு ஒரு பங்கை கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். உனக்கு சேர வேண்டியதை எவனும் தொட விட மாட்டார். அது உன் புருஷனா இருக்கட்டும், உன் தம்பியா இருக்கட்டும், உன் மனைவியா இருக்கட்டும், கணவன் யாரா இருக்கட்டும், உனக்குள்ள பங்கு இருந்துட்டா அதை எவனும் தொட விட மாட்டான். ராஜா சொல்றார், நீயும் அவனும் பங்கிட்டுக் கொள்ளும். அடுத்த வசனம் சொல்கிறது 30ஆம் வசனம். அதற்கு மேவிபோசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோட தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது, நான் சந்தோஷமும் சமாதானமான இந்த படகிலே நான் வந்திருக்கும் பொழுது அவனே எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். உனக்கு தான் வந்து சேர போகுது. அவன் வீட்டு இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி நீயே எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்க வைக்கிறான். அக்கறைக்கு செல்லும்படி படகு ஓடுகையில் அவர் இயேசு நித்திரையாயிருந்தார். படகு ஜலத்தினாலே நிறை எது வரட்டும், இந்த படகை உன் சந்தேகத்தை தீர்க்கும். இந்த படகு இரண்டாவது என்ன சொன்ன, சித்தத்தை நிறைவேற்றும், சரியான பாதை காட்டும், சாந்தப்படுத்தும், உன்னை சந்தோஷப்படுத்தும். இந்த படகில் ஏறிக்கொள். அவரும் ஏறிக்கொண்டார். தொடர்ந்து பயணம் செய்வோம். அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக திருக்கரத்திலே வருகிறோம். விசுவாசமாகி படகை நாங்கள் ஏறிக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையே ஒரு படகாயிருக்கட்டும். உடைய சித்தத்தையும் சத்தத்தையும் கேட்கிற படகாய் நாங்கள் காணப்படட்டும். ஐயா, எங்கள் படகில் ஏறிக்கொள்வீராக. நாங்கள் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் இயேசு தெரிந்து கொண்டு ஒரு படகிலே ஏறினார். அந்த படகு சீமோன் பேதுராயது. சீமோனை கேட்காமலேயே படகில் ஏறினது போல நாங்கள் விரும்பினால் விரும்பாவிட்டாலோ நீர் எங்கள் மீது ஏறி சவாரி செய்ய நீ வல்லவராயிருக்கிறீர்கள். இந்த கேட்ட சத்தியத்தை இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா. ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக, மேல அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், படியில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு மீதும் அதிர்ஷ்டமான கரம் இருக்கட்டும். ஆசீர்வதி, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.